ஒருத்தர் அவரோட இறந்த சகோதரிக்கு எலும்பு கூட தூக்கிக்கிட்டு பேங்குக்கு போறாரு. எதுக்கு எலும்பு கூட தூக்கிட்டு பேங்குக்கு போறாரு? இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் நடந்தது. அவரோட சகோதரி இறந்துட்டாங்க. அப்ப இறந்த சகோதரிக்கு அடக்கம் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செலவுக்கு ஏதோ காசு தேவைப்பட்டிருக்கு. சகோதரியோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 20,000 ரூபாய் இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காக பேங்க்ல போய் கேட்கிறாரு. பேங்க் ஊழியர்கள் சொல்றாங்க, அவங்க இறந்துட்டாங்க, நாங்க எப்படி நம்புறது? டெத் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, அப்பதான் அந்த காசை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ சொல்லி பார்க்குறாரு. நான் பழங்குடியினத்தை சேர்ந்தவன், எனக்கு இந்த மாதிரி அதை பற்றி எல்லாம் கல்வி அறிவு இல்லை. அதுவும் இல்லாமல் டெத் சர்டிஃபிகேட்டு அது கொடுக்க கொஞ்சம் நாள் ஆக்குவாங்க. அவங்க டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிடுறாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் அந்த சகோதரியோட சடலத்தை தோண்டி அதில் அந்த எலும்பு கூடுதல் தான் இருக்குது, அதை அப்படியே கொண்டு அந்த பேங்குக்கு போகிறாரு. பேங்குக்கு போய் பேங்க் முன்னாடி வைக்கிறாரு. பேங்க் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து போலீஸுக்கு கூப்பிட்றாங்க. போலீஸ் வந்து பேசி இது பண்ணி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. டெத் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த விஷயத்தில் நம்ம ரூல்ஸு ஒரு ஏழை மக்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்யுது, அவங்க கல்வியற்ற மக்களுக்கு பயன்பட்ட வகையில் நம்ம சட்டத்திட்டங்கள் இருக்கா? அவர் ஏழை அப்படின்னு சொல்றனாலே அவர் பணத்துக்காக இது பண்றாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை தான் இங்க இருக்கு. அப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வங்கி ஊழியர்கள் பண்ணது சரியா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.